இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவாக்கியிருக்க படம் தான் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் இந்த படம் உருவாக்கியிருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படம் வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழு இப்போ செஞ்சுட்டு வராங்க. படத்திற்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. ஏற்கனவே படக்குழு சார்பில் சிக்கிட்டு வைப் என்ற பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்நிலையில் படத்துடைய 2வது பாடலாக பூஜா ஹெக்டேவுக்கான பாடல் வெளியிடப்பட்டிருக்கு என படக்குழு தெரிவித்திருக்காங்க. மோனிகா என்ற இந்த பாடலுக்கு பூஜா ஹெக்டே நடனம் ஆடுறாரு. இது மட்டும் இல்லாமல் பூஜா ஹெக்டே இந்த படத்திலும் நடிக்கவில்லை எனவும் இந்த ஒரு பாடலுக்கு மட்டும்தான் நடனம் ஆடுகிறார் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோனிகா பாடலை வரும் 11ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியிட படக்குழு முடிவெடுத்திருக்காங்களாம். இது தொடர்பான அறிவிப்பையும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் அறிவிப்புக்காக படக்குழு 21 நொடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் மோனிகா என்ற பெயர் பாடல் வரிகளிலேயே இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாடலின் ஒரு பகுதியை அனிருத் பாடியிருக்காரு என்பது நன்றாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் பாடலோட மெட்டு ரசிகர்கள் மத்தியில் ஈர்ப்பை பெற்றிருக்கு. அனிருத் என்றாலே துள்ளலான இசை மெட்டும் தான் என்பதை ஒவ்வொரு படத்திற்கும் பாடலுக்கும் நிரூபித்து கொண்டே இருக்காரு. ஏற்கனவே படக்குழு சார்பில் வெளியிடப்பட்ட சிட்டுக்கு வைப் என்ற பாடல் இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் என சினிமா துறையில் சகலகலா வல்லவனா திகழும் டி. ராஜேந்தரோடு இணைந்து உருவாக்கியிருந்தார். இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகபோக வரவேற்பு கிடைச்சது. கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 171வது திரைப்படம். இது மட்டும் இல்லாமல் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 75 வயது ஆகுது. சினிமாவில் அவர் அறிமுகமாகி 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 50வது ஆண்டில் கூலி படம் வெளியாவதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு என்பது நாளுக்கு நாள் எகிரி கொண்டே தான் இருக்குது. படத்தோட ஓடிடி பிஸ்னஸ் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓடிடி பிஸ்னஸை செஞ்சிருக்கு என கூறப்படுது. இது மட்டும் இல்லாமல் படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதனால கூலி படம் ஏற்கனவே உள்ள லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்ற கேள்வியை ரசிகர்கள் இப்போ எழுப்பிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் கூலி படத்திற்கு ஒவ்வொரு அப்டேட்டும் ஆங்கிலத்தில் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கூலி என குறிப்பிட்டு வருவதனால இந்த படம் தனி யூனிவர்ஸாக இருக்குமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.